ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இதுதான் ஃபஸ்ட்டிங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக். சரி, மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்பீங்க நம்புகிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பைக் ரிலேட்டான வீடியோஸ்லாம் நிறைய எடுத்து போடுவோம். அது மட்டும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாத வீடியோலாம் எடுத்து போடுவோம். மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை தருவீங்க நம்புகிறேன். சரி வாங்க, மீதிலாம் போக போக கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஃபைனலாக காலேஜ் வேறு கூட்டின்னு போயிட்டானுங்க. நான் பார்த்துன்னு சரி என் ஃப்ரெண்டு ஒரு வாட கூட்டின்னு போகலான்னு பார்த்தா கரெக்டாக டைம் தானே. இப்போ ஒரு 12 மணி பக்கம் இருக்கும். என்னதுடா கரெக்டாக நாங்கள் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 30 கிலோமீட்டர்ஸ் தான் போனோம். நாங்கள் மைக்கு வேறு ரொம்ப சிக்கமாக பேசுவோம். வாரம் அந்த ஸ்பாட்டில் ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறோம். அதுக்கு தான் இப்போ நான் இவ்வளோ போகிறேன். இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்து வரும். அதான் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஹைவே. இப்போது காஞ்சிபுரம் ஆனால் அந்த பால்செட்டி ஹைவே இருக்குதுல்ல, அந்த ஹைவேக்கு போகிற வழி இங்கே எங்கள் ஊர் சைட்லேருந்து போகும்போது அந்த வழி தான் இப்போ கரெக்டாக போகிறோம். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இதுனா வண்டின்னு தெரில, டிவிஎஸில் தான் சவுண்ட்லாம் மஜாவாகுது. நான் எதாவது விற்கும்போது சொல்கிறேன் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னேன். வண்டியா கேட்டா ஃப்ரெண்டும் கூட சுற்றுப்பே நல்லா தான் இருக்குது. லவ் இதுன்னு பண்ணாமல் வா. ஏன்னா நீ விக்ரம் தான் சொல்லுவாய். என்ன வண்டி இது? டிவிஎஸ்ல RX இல்லை, மேக்ஸ் 100 தானே. நல்லா தான் இருக்குது சவுண்ட். ஆனால் RX மாரி நம்ம அந்த மாதிரி மாடிஃபை பண்ண யாருக்கு தெரிய போகுது? இது பாருங்க பிரிட்ஜு. ஆமாம், இப்போ இமிடியேட்டாக இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. இன்னைக்கு தானே கால் இப்போ இடையில வரது திடீர்னு ரொம்ப லாங்காக பள்ளம் வரும். விருப்பாய் பள்ளத்தில் நல்லா 1000 பள்ளம். அவசரப்பட்டியா குமாரே, அவசரப்பட்டியா குமாரே. ஏமா ஒன்றும் வந்து இது வருது வேணா. உனக்கு இருக்குதுண்ணா, உனக்கு தான் இருக்குது. ஒர்க் ஆகலையதான் வேகமாக போனால் ரொம்ப ஸ்பீடாக போனால் டயர் அடிச்சுமோ ஒரே பக்கமா டயர் கத்திக்கிற மாதிரி ஒரு கல் குத்து எதுனா டயர் ஓடும். அந்த மாதிரி ஓடும் மாட்டி வெறுப்பு ஆயிடுச்சு இந்த இடத்துல தான். போய் லொக்கேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நான் காஞ்சி உள்ள அவுட்ரு என்னன்னு அவங்க சாப்பிட்டு நம்ம பக்கம் ரோடு போகிறாங்க போல். எல்லா பைக்கும் எல்லா பைக்கும் லாரியெல்லாம் இந்த பக்கமே விட்டாங்க. ஏன்னா மெதுவாக இருக்கும் போகிறாடி. அவனுங்க அச்சு தள்ளு போயினே இருப்பாங்க. 20 தம்மோண்டு ரோடு. அதில் அவனுங்களே முதல்ல வந்தான். நான் எப்படா ஓ வேணாம். ஹலோ கைஸ், போன இடம் சொதப்பிச்சு சுத்தமாக. நாங்கள் பார்த்துன்னு எங்களுக்கே சரியாக. அதான் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 5 months முன்னாடி ஒரு ஸ்பாட் பார்த்தேன். அங்கே போனோம் அப்படின்னால வீடியோ ஷூட்டுக்கு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ ரோடெலாம் போட்டுங்கிறாங்க போல். ரொம்ப டிராஃபிக்காக ரஷ்ஷாக இருக்குது. அதனால் நேரத்தில் வீடியோ என்ன பண்ணவே முடியல. அதான் சரின்ட்டு என்ன பண்ணோம், அப்படியே அங்கே ஒரு பேக்கரி இருந்துச்சு. அங்கே போய் சாப்பிட்டு அப்படியே என்ன பண்ணோம், ஒரு காஞ்சிபுரத்துக்கு வந்து பார்த்துக்கில்ல கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே என் ஃப்ரெண்டை கூட்டினு வீட்டில் விட்டு நான் வரேங்க. இப்போ தான்
டைம் பார்த்தீங்கன்னா 3 ஆயிடுச்சு. நம்ம கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது மணி 9, இப்போ பார்த்தீங்கன்னா மணி 3 ஆயிடுச்சு. சரி ஃபஸ்ட் ரைடு அந்த இடம் போய் என்னால் வீடியோ எடுக்க முடியல. போனவொன்னே அந்த ஏரியா அந்தமாரி ஆனவொன்னே மைட்டு படிக்கும்போது நாளைக்கு டூர் கூட்டின்னு போகிறாங்க எங்கள் ஸ்கூலில். நாளைக்கு டூர் கூட்டின்னு போகும்போது இன்னின்னா ஆச்சு என் ஃப்ரெண்டு உள்ள தான் அதனால் நான் எதுக்கு போனோன்னா ஏதோ ஒரு எது அப்போலாம் நாங்கள் 9th படிக்கும்போது என்கிட்ட ஃபோன் இருக்குது. அதில் சரி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் வாங்கிட்டு வரலாம், ஃபோன் வாங்கிட்டு வந்து நம்ம அங்கே போகிற இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் நம்மனா ஃபோனு ஏதோ சின்ன பழைய ஃபோனு, அது கேமரா கூட நல்லா இருக்காது, ஆனால் 25 ஒரு ஃபோன் தான். அதை வாங்கினான்ட்டு போகும்போது தான் சரி கேமரா வாங்கிட்டு ஃபோன்லாம் 2-3 ஃபோன் வாங்கிக்கினேன் என் ஃப்ரெண்ட்லாம் நாங்களாம் சேர்ந்து. அப்படியே சரி அந்த மலை ஏறி பார்ப்போம் சும்மா எப்படி தான் இருக்குதுன்ட்டு. ஒரு பிளானிங்கே இல்லை, சும்மா ஏற ஆரம்பிச்சு தான். அந்த மலை வேணாலும் சொல்லுங்கள், நான் திருப்பியும் கூட போயிட்டு ஒரு நாங்கள் மேலே போய் ட்ரெக்கிங் பண்ணி காட்டுறோம். ஆனால் அது ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை, சும்மா மீடியமான சைஸ் தான் ஹைட்லாம். அது அப்போ நாங்கள் அந்த வயசில் ஏறும்போதே நாக்கு தள்ளிச்சு சீரியஸாக சொல்ல போனோம்னா. அதான் ஒரு மைனஸ். அதுமாரி இந்தமாரி இந்த வீடியோ வேணும், அந்த வீடியோ வேணும். முக்கியமாக நான் வந்து என் வீடியோ பாரு எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வச்சு தான் நான் ட்ரை பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துன்னு போவேன். கண்டென்ட் நல்லா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் தோணுச்சுன்னா அது மறக்காமல் சொல்லுங்கள். இந்தமாரி இந்த கண்டென்ட் பண்ணுங்கள், அந்த கண்டென்ட் பண்ணுங்கன்ட்டு கண்டிப்பாக நான் வந்து அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா, இப்போ நான் சொல்ல போனால் டிகிரி முடிச்சனா இல்லையா, காலேஜ் ஒழுங்காக போனேன்னா இல்லையா, அது எனக்கே சரியாக தெரில. உங்களுக்கு வந்து அந்தமாரி வந்து இல்லை என்னை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வேணும்னா சொல்லுவேன். நான் அதையும் தனியாக க்ரியேட் பண்ணியே போடுறேன். இந்தமாரி எங்கே போகிறதுன்னு எனக்கே சீரியஸாக தெரியாது. நான் வேறு எதனா ஒரு ஊர் பக்கம் போகும்போது கூட நான் சொல்லுவேன் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ட்டுனா. என்னை பற்றி எல்லா வீடியோ செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஏதாச்சும் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். என்னை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் நான் ஒரு வீடியோவில் பேசி போடுறேன். சரிங்களா, ஏன்னா இப்போ நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சரியா, அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்குள்ளே இதை பண்ணி நல்லாயிருக்கும். மறக்காமல் எனக்கு வந்து இந்த கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து காஞ்சிபுரத்துலேருந்து பெருசாக நீங்கள் அப்படியே யூடியூப்பில் போய் டைப் பண்ணுங்களா, காஞ்சிபுரத்தில் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் பைக்குன்னு போட்டால் அது மோஸ்ட்லி வீடியோவே வராது. அதுமாரி காஞ்சிபுரத்தில் விளாகர்ஸ் எல்லாமே கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. எனக்குலாம் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன்லாம் ரொம்ப பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டார்டிங் வீடியோலாம் எடுத்து பார்ப்பேன். ஸ்டார்டிங் வீடியோலாம் எடுத்து பார்த்துட்டு இவங்களாம் ஸ்டார்டிங்கில் இப்படி தாண்டிடுறாங்க, நம்மளும் அப்புறம் இப்போ நம்ம அந்த லெவலில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் கெயின் பண்ணி நாலேஜெல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது தான். சரிங்களா, வீடியோவும் இப்போ நான் எடுக்கிறேன்னா வந்து ஒருத்தவனே நான் வந்து எல்லாமே தெரிஞ்சு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எனக்கே நிறைய விஷயத்தை நானே போட்டு விடுவேன். சரிங்களா, அந்தமாரி சில இதெல்லாம் இருக்குது. பாருங்க, முடிஞ்ச அளவு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன். இன்னும் எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் இருக்குது. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சேன்னு நினைக்கிறேன். சரி, இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். சரிங்களா, இந்த வீடியோவை நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து நம்ம பேஜை எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரிங்களா, முடிஞ்ச அளவு நான் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது என் பொறுப்புப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா, சப்போர்ட் பண்ணுங்கள். சரி பார்க்கலாம் காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய்.